Hello traders, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9th செப்டம்பர் அண்ட் டைம் வந்து 12:15 PM ஆகுது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து ஓடிசி மார்க்கெட் அண்ட் ERUSD ஸோ இந்த ரெண்டு சார்ட்டில் தான் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். அண்ட் ஃபஸ்ட்டு சார்ட் ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் டேக்கை பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலர் இந்த டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸ் டேக். ஸோ இது நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எஸ்என்ஆர் ரீஜன் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட ரீச் ஆகும் போது மார்க்கெட் வந்து அகெயின் அப் ஆகி திருப்பி டவுன் ஆகுது, அப் ஆகி டவுன் ஆகுது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து 4 டைம் வந்திருக்கு. அகெயின் பாருங்கள் இப்போது இந்த மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த லெவலில் இருக்குது, நம்ம போட்டு வச்சுருக்க லெவலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே மூவ் ஆச்சுனாலும் எதிர்க்கு போகும்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல், எக்ஸ்ட்ரீம் செல்லர்ஸ் ரீஜன்ஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கேண்டலுக்கு மேலே நம்மளுக்கு செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல நாம் 90 to 95% இந்த இடத்துல ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த லெவலும் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, என்ன கேண்டில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் நம்பர் இருக்குது 3595.0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீ லெவலில் மார்க் பண்ணணும். உடனே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வேணும். ஸோ இது எல்லாமே கன்ஃபர்மேஷன் கேண்டில் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவலில் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா இப்போ ஃபார்ம் ஆகிற கேண்டில் இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட லெவலில் ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நாம் அப்போ போகிறோம். ஓகே, சப்போஸ் இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம டவுன் போக போகிறோம். இதுதான் நம்மளோட ரூல்ஸ். ஸோ நான் $10 வச்சுக்கிறேன். நான் போட்டு வச்சிருக்க லெவல் பார்த்தீங்கன்னா டச் ஆன ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது, தெரியுதா? அப்போ பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். பட் ஆனால் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் இருக்குது, இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன் தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் பிரேக் அவுட், ஃபுல் பிரேக் அவுட்டில் இருக்குது. ஸோ நம்ம கீ லெவலில் பார்த்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வித்தவுட் ரிஜெக்ஷன் ஃப்ரம் த லோயர் சைட். ஸோ அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இன்னொன்று தெரியும், இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை ஸ்கிப் பண்ணி கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியுது செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம $10 ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டில் வந்து ஏதோ சர்டன் லெவலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஸ்ட்ராங் லெவல் அண்ட் இந்த லெவலை கொண்டு போய் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த வே டு கோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது. இப்போ பாருங்கள் கேண்டில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண லெவல் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வி கேன் கோ வித் க்ரீன். சப்போஸ் பிரேக் அவுட் ஆகாமல் மேலே ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து முடிஞ்சுன்னா அப்போ நம்ம வெயிட் பண்ணணும், எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. கேப் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம டவுன் போகலாம், ஆனால் அமௌண்ட் வந்து $1 மட்டும் வைப்போம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து $1 வைக்கிறேன், ஏன்னா ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ அதனால தான், ஏன்னா அதுவும் இல்லாமல் பக்கத்துமே லெவல் இருக்கிறதுனால இது டச்சை ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் வந்து 50-50 சான்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து $1 வச்சுருக்கேன். அதுவே ப்ரீவியஸ் கேண்டில் மாறுபோசு டைப் கேண்டிலாக ஃபார்ம் ஆகி இந்த லெவலில் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருந்தாலோ பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலும் அப்போ நான் வந்து அமௌண்ட் வந்து ஒரு 70% நம்ம இதில் இருக்கிறதுல 70% வச்சுருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்கிறதுனால நான் வந்து $1 தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி ரெட் கேண்டில் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்மளோட என்ட்ரி கொஞ்சம் மேலே இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு? ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆன க்ரீன் கேண்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வருது. இந்த ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்டு இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட வரும்போது ரிஜெக்ஷன் கொடுத்து அகெயின் பையர்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுருக்கோம்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவில் இன்பிட்வீன் இங்கெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணவே கூடாது. திருப்பி இந்த கேண்டில் வந்து ரெட்டாக ஃபார்ம் ஆகி இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுதான் ஸ்ட்ராங் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட்டு போவோம். ஸோ இதில் என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் டேக் பாருங்கள். ப்ரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பேட் மார்க்கெட். இதெல்லாம் நம்ம லெவலே மார்க் பண்ணவே முடியாது. சி பையர்ஸ் செல்லர்ஸ் ரெட் க்ரீன் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டாக இருக்குது. இதில் எதுவுமே நம்ம வந்து மார்க் பண்ண முடியாது. வேணா இப்போ மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா இந்த இடத்துல மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும் இப்போதைக்கு. இதை நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த லெவல் மட்டும் ட்ரேட் பண்ணலாம். ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில். எப்பயும் மார்ஜினல் சேஃப்டியோட ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அகெயின் இந்த ஸ்ட்ராங் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ண முடியல. அகெயின் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த லோவை இது பிரேக் அவுட் பண்ண முடியல. சி இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பொசிஷன் இதோட லோவை இது வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. இந்த கேண்டிலோட ஹை இது. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா அதுவும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இன்பிட்வீனில் தான் இருக்குது. அண்ட் கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹேமர் டைப் கேண்டில் இந்த மிடில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓப்பனிங் பொசிஷனும் கீழே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அகெயின் ரெட் கேண்டில் ட்ரேட் தான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்க பாருங்களேன். இந்த கேண்டில் டோட்டலாக என்கல்ஃப் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக செல்லர்ஸ் வந்திருக்காங்க. பட் அகைன் இங்கே இருக்கிற பையர்ஸ் வந்து தன்னோட பவர் யூஸ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம செல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மேபி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீக் செல் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு ரவுண்ட் நம்பரும் இருக்குது. 3595 ரவுண்ட் நம்பரும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். இது வரைக்கும் அட்லீஸ்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீக் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். லாஸ்ட் 10 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதாக இருந்தால் ஓடிசி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிரச்சனையே லாஸ்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் இங்கே இருந்த கேண்டல் லாஸ்ட் 1 செகண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஸோ அதனால தான் ஓடிசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. மார்ஜினல் சேஃப்டி முக்கியம். ஸோ இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு நான் க்ரீனாக போக விட்டு மேபி இங்கேருந்து நான் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து போட்டு வச்சிருக்க லைன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் இது வரைக்கும் க்ளோஸ் ஆகுறதுக்கு தான் நான் வந்து போட்டு வச்சிருந்தேன். ஸ்டில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஸோ அகெயின் பாருங்கள் இந்த கேண்டில் வந்து க்ரீனாக போயிட்டு அகெயின் ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகெயின் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இன்பிட்வீனில் நம்ம இப்போதைக்கு ட்ரேட் பண்ண வேணாம். இந்த கேண்டில் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டிலோட 50% லெவலில் டச் ஆகும் போதெல்லாம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் மேபி க்ரீன் கேண்டிலாக போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா இது வந்து 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இடத்துல நம்ம அமௌண்ட் கம்மியாக வச்சு $2 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலில் ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டுட்டு ப்ரீவியஸ் லோ இந்த கேண்டிலோட லோ இந்த இடத்துல இருந்தால் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லோவில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் ரெட்டாக போக விட்டு இந்த லோவில் இருந்து நம்ம வந்து ஹை ப்ளேஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த கேண்டில் வந்து ரெட்டாக ஃபார்ம் ஆகலை ஸ்ட்ரைட்டாகவே க்ரீனாக போயிடுச்சுன்னா ட்ரேட் எடுக்க வேணாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விட்டுருங்க. நம்மளுக்கு மார்ஜினல் சேஃப்டி தான் முக்கியம். ஸோ இந்த கேண்டில்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு $20 பெரிய அமௌண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி 3 கேண்டில். அண்ட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபில் ஆகலை. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபில் ஆகிருந்தால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஃபில் ஆகாதனால நான் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணல. இப்போ பாருங்களேன் எனக்கு வந்து இந்த லெவலில் ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அமௌண்ட்டை வந்து $6 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு ரெட் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகே, க்ரீன் கேண்டில். ஸோ இப்போ நம்ம லெவல் கிட்ட வந்துருச்சு. சரி ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து க்ரீன் வந்திருக்கா. ஸோ எப்போ ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்கள் சின்ன கேப் இருக்குது. இந்த கேப்பை இந்த ரெட் க்ரீன் கேண்டில் ஃபில் ஆகுதான்னு செக் பண்ணணும். சப்போஸ் வீக் க்ரீன் கேண்டிலாக ஃபில் ஆச்சு நம்மளுக்கு ஓவரால்
ஓவரால் ட்ரெண்ட் பாருங்களேன் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ பிரேக் அவுட்டில் ஆயிடுச்சு. பிரேக் அவுட்டு ஸ்ட்ராங் ட்ரெண்டில் ஆச்சுன்னா இந்த இடத்துல இன்பிட்வீலாக ட்ரேட் பண்ண வேணாம். நான் வேணால் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல் எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் தான் நம்ம வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பாடி அண்ட் வீக் ரெண்டுமே நான் கவர் ஆகிற மாதிரி லைன் போட்டிருக்கேன். அண்ட் இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ இன் பிட்வீன் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு $2 ப்ளேஸ் பண்ணலாம். கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல $2 தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன் பிட்வீனில் இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் க்ரீன் ஷேட் அப்படியே ஆப்போசிட் ப்ளேஸ் பண்ணுறதுனால அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். தெரியுதா? நம்மளோட மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். இந்த ஸ்ட்ராங் லெவல் மட்டும்தான் இப்போ நமக்கு மெயின் டார்கெட் ஆகணும். அதிக அமௌண்ட் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லெவல் தான் இருக்கணும். இன் பிட்வீனில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் $1 $2 நம்மளுக்கு வந்து என்ன $14 ஆரம்பித்தோம். அப்படியே டபுள் பண்ணியிருக்கோம். $36 கிட்ட வந்திருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தோன்னா இதுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த லெவல் இங்கே பிரேக் அவுட், இங்கே நம்மளோட டார்கெட் கிடையாது. இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ் பியரிஷ் எங்கல்ஃபிங். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட லெவலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட கீ லெவலை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கீ லெவலுக்கு அப்புறம் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் கரெக்டாக ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டவுனில் போகணுமா இல்லை அப்பில் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு. ஸோ பியரிஷ் எங்கல்ஃபிங் புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட கீ லெவல் எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட கோர்ஸில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆக பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில். இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலோட ட்ரேடே ப்ளேஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த கேண்டில் வந்து இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே முடிஞ்சுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அமௌண்ட் அதிகமாக பண்ணிக்கலாம். பட் ஆனால் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஸ்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ரிஜெக்ஷன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக எனக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? என்னோட கீ லெவலில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து $10 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேண்டில் ஃபார்மேஷனும் நம்மளோட பேட்டர்ன் ஓவரால் ட்ரெண்டும் ரொம்ப முக்கியம் அமௌண்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு. இந்த இடத்துல வந்து நான் $2 ப்ளேஸ் பண்ணேன். ஏன் ப்ளேஸ் பண்ணேன்னா இன்பிட்வீனில் இருக்க எந்த ஒரு லெவலுமே இல்லை. ஸோ இன்பிட்வீனில் இருந்துச்சு. நம்மளோட டார்கெட் லெவல் இந்த இடத்துல தான் இருந்ததுனால நான் $2 ப்ளேஸ் பண்ணேன். இந்த இடத்துல ஏன் நான் $10 ப்ளேஸ் பண்ணேன்னா இது பியரிஷ் எங்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷன் கேண்டில். நான் என்ன சொன்னேன், இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். பட் லாஸ்ட் 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஃப்ரம் த அப்பர் சைடு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து நம்மளோட கீ லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது தெளிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரேட்லாம் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கான டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு $25 வந்து, ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். ஸோ எல்லா கேண்டிலும் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த கேண்டில் வந்து நம்மளோட லெவலுக்கு இந்த சைடு இருக்குது. இந்த இடத்துல எந்த ஒரு லெவலுமே மார்க் பண்ண முடியாது. க்ரீன் ரெட் இங்கே எத்தனை லெவல் இருக்குது, இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி சார்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் வந்து டவுனில் போயிட்டுருக்கு, ஆல் த வே டு டவுன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பிகினராக இருந்தால் இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் ஓரளவுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துலலாம் நம்ம லெவலை செக் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் லெவலை செக் பண்ணிவிட்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் கிளாஸ் அண்ட் வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா என்னை வந்து டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராமோட ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, பாய்.